Hello, good morning. Wish you all a very happy new year. அடையாளம் தொடர்கிறது. நான்காவது அடையாளம். ராமனின் அழகுக்கு ஏற்ற அழகிய திருமேனி உடையவளே, வைதேவி, விதேகன் ஜனகனின் மகளே, சீர்மைமிக்க அயோத்திக்கு கோமானாக விளங்கக்கூடிய ராமனின் பெருந்தேவி, கேட்டருளாய். இங்கு பெருந்தேவி என்பது ராமனின் பெருமைகளுக்கு ஏற்றாற்போல் பெருமைகளை கொண்டவள் வைதேகி. ஆகையினால் பெருந்தேவி. கூரான வேலை உடைய வேடுவத் தலைவன் குகனோடு கங்கை கரையில் சீர்மைமிக்க தோழமை கொண்டான் ராமன். இதுவும் ஓர் அடையாளம். ஐந்தாவது அடையாளம், மான் போன்ற கண்களை உடைய வைதேகி காட்டிலே கற்களால் அமைந்த பாதையில் நடந்து போய் காட்டிலே வாழ்ந்த காலத்தில் தேன் இருக்கக்கூடிய அழகான புஷ்பங்கள் சோலைகளால் சூழப்பட்ட சித்திரக்கூடத்தில் இருக்கும் பொழுது பரதன் வந்து ராமனை நாட்டிற்கு திரும்ப வேண்டும் என்று சரணாகதி பண்ணினானே, அதுவும் ஓர் அடையாளம். ராமன் தன் பாதுகையை கொடுத்து பரதனை நாட்டிற்கு அனுப்பினான். இதுவும் ஓர் அடையாளம். இந்த பாசுரத்திற்கு பெரியவர்கள் 3 அர்த்தங்களை கொடுக்கிறார்கள். பரதனின் சரணாகதிக்கு முதலில் பாதுகையை கொடுத்தான். ராமனை விட அவன் பாதுகை உயர்ந்தது. 2, 14 வருட காலம் கழித்து சீதா ராமா பட்டாபிஷேகம் நடந்து நாட்டை ஏற்றுக்கொண்டான் ராமன். 3வது, பரதன் அயோத்தி முழுவதுக்குமாக வந்து சரணாகதி பண்ணியதால் வைகுண்டம் செல்லும் பொழுது அனைவரையும் ராமன் அழைத்துச் சென்றான் என்பார்கள். 6வது அடையாளம். சித்திரக்கூடத்தில் நீங்கள் இருக்கும் பொழுது அது ரம்யமான சமயம். ராமனும் சீதையும் மந்தாக்கினி நதியில் விளையாடி அதனால் சிரமம் ஏற்பட்டு களைத்து ராமன் சீதையின் மடியில் தலை வைத்து பள்ளி கொண்டிருந்தான். இந்திரனுடைய மகனாகிய காக்காசுரன் தவறான எண்ணம் கொண்டு சீதையின் மார்பகத்தில் தன் அலகால் கொத்தினான். சீதை அந்த காகத்தை விரட்டி விரட்டி பார்க்கிறாள். ஆனால் அந்த காக்கா மறுபடியும் வந்து கொத்துகிறது. சீதைக்கு ராமனை எழுப்ப மனமில்லை. ஆனால் கொத்தியதால் ஏற்பட்ட இரத்தம் ராமனின் கன்னத்தில் பட்டு தெரித்தது. ராமன் விழித்து கொண்டான். நடந்ததை அறிந்து கோபம் கொண்டு தான் படுத்திருந்த தர்பையிலிருந்து ஒன்றை எடுத்து பிரம்மாஸ்திரத்தை உபயோகித்து காகை மீது எய்தினான். ராமனின் பானம் எப்படிப்பட்டது என்றால், ராமனின் எண்ணப்படி நடக்கும். அது காக்கா ஓடினால் துரத்துகிறது, நின்றால் நிற்கிறது. இப்படியே அந்த காக்கா அனைத்து உலகமும் ஓடி உதவி கேட்டு கிடைக்காமல் எல்லோரையும் காக்கும் ராமா, நீதான் அபயம் தர வேண்டும் என்று ராமனின் திருவடியில் அந்த காக்கா வந்து விழுந்தது. சீதையும் பரிவோடு ராமனிடம் அதை காக்கும்படி வேண்டினாள். ஆனால் ராமனின் பானம் வீணாகாது என்பதால் அது ஒரு கண்ணை மட்டும் பறித்தது. உண்மையில் இந்த காக்காசுர விருத்தாந்தம் சீதை அனுமனுக்கு சொன்னது. ஆனால் ஹனுமன் ராமனிடமிருந்து அறிந்தது என்னவென்றால், அபயம் என்று அவன் வந்து விழவில்லை. ராமனை பார்த்து காலை நீட்டிக்கொண்டு விழுந்தவனை அப்படியே திருப்பி ராமனிடம் சரணாகதி செய்ய வைத்தது நீங்கள். கண்ணை பறித்த பிறகு வருந்திய சீதைக்காக ஒரே கண்ணில் 2 கண்ணின் காட்சி கிடைக்க வேண்டும் என்று ராமனிடம் வேண்டியதால் அந்த வரத்தை ராமன் கொடுத்தான். காக்காசுரன் நினைத்தான், சீதையிடம் அபச்சாரப்பட்டேன், ஆனால் அவளே ஸ்ரீராமபிரானிடம் பரிந்துரை செய்கிறாள். நான் சரணாகதி பண்ணாவிட்டாலும் சீதையினால் அதை ஏற்று என்னை ரட்சித்தான் ராமன். சீதை போல் கருணை உள்ளவள் எவள், ராமனை போல் ரட்சிப்பவன் எவன் என்று கூவிக்கொண்டே சென்றான். இதை ராமன் மூலம் அறிந்த அனுமன் ஓர் அடையாளமாக சொல்லுகிறான். அடையாளம் தொடரும். Thank you. Have a good day.